ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் அதில் நம்ம ஒரு 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி துண்டு ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் இது இருக்கோ சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வதக்குங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளியும் அதே மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. அளவுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியை பொறுத்த வரைக்கும் 2 போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினாவை சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 7-8 பது அளவுக்கு வெங்காயம் கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைஞ்ச உடனே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சட்னியை வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சட்னி வந்து பக்காவாக ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.